இந்தியாவோட வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு கருணை கொலை பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஹரிஷ் ராணா இவருக்கு 32 வயது ஆகுது. 13 வருஷமா இவர் கோமால இருந்திருக்காரு. இவரை கருணை கொலை பண்றதுக்காக தான் இவரோட பேரண்ட்ஸே கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷனை ஆய்வு பண்ண 2 நீதிபதிகள் இப்போ அவங்களோட தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது இவரை தாராளமா கருணை கொலை பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த தீர்ப்பு. ஆக்சுவலி முதல்ல என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஹரிஷ் ராணா 2013 பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு. அப்போ இவரோட ஹாஸ்டலில் இவர் இருக்கும்போது 4வது மாடியிலிருந்து தவறுதலாக கீழே வந்துடுறாரு. அப்போ இவர் தலைப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பலத்த காயம் பட்டிருக்கு. அதுலேருந்து தான் இவர் இப்போ 2026 இந்த 13 வருஷமா கோமால இருந்திருக்காரு. டாக்டர்ஸும் இந்த 13 வருஷமா எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, எப்படியாவது இவர் இந்த கோமாலேருந்து ரீகவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஸோ படுத்த படிக்கையில் இருந்து அவர் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாத இவரோட பேரண்ட்ஸு வேறு வழியே இல்லாமல் கோர்ட்டில் இந்த ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க. இப்போ அந்த பெட்டிஷனை ஏற்றுக்கிட்ட கோர்ட்டும் இவரை வந்துட்டு கருணை கொலை பண்ணலான்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கருணை கொலைன்ற போது அது வந்து எப்படி நடக்கும்? அதாவது இப்பயே வந்துட்டு அவருக்கு ஒரு ஊசி போட்டு ஏதாச்சும் மருந்து அவர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி அவர் கொன்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கருணை கொலைன்றது மெடிக்கல் எத்திக்ஸ் அண்ட் லீகல் ப்ரொசீஜர் நிறையா இருக்குது இதில். ஸோ பேசிக்கலி இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவருக்கு நிறைய மெடிக்கல் சப்போர்ட் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க, வென்டிலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது அவருக்கு சாப்பாடையும் இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் அவருக்கு உடம்புக்கு நியூட்ரியன் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெடிக்கல் சப்போர்ட்டை இந்த சாப்பாடை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுவும் எடுத்த கையில் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் உடம்புக்கு போகிற இந்த சாப்பாடு நியூட்ரியனை ஸ்டாப் பண்ணுவாங்க. பேஷனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ரிமூவ் பண்ண கையோட பேஷனே நேச்சுரலாக அவங்க உயிர் அவங்க விட்டு பிரிஞ்சு போயிடும். ஸோ இப்படி தான் இந்த கருணை கொலைன்றது நடக்கிறது. ஸோ இப்போ ஒரு 2 நாளாக இந்த விஷயம் தான் இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லோரும் போல நம்மளும் இவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி ஆகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.